உறவுகளுக்கு வணக்கம். ஓட்டு இயந்திரத்தை வச்சு ஆடிய சங்கி கூட்டங்கள், அதில் தற்கூரிகளை ஜெயிக்க வச்சு நாங்களும் தானே தோற்றோம். அவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, மக்கள்கிட்ட எங்கேயோ ஓட்டை கேட்டு நீ போகவே இல்லை. கிட்டத்தட்ட 679 கிராமத்துக்கு போயிருக்கோம். காலையில் ஆரம்பிப்போம், மத்தியானம் உச்சி வெயிலில். என் மனைவியெல்லாம் கடைசி 5 நாள் இருக்கும்போது பயங்கர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு இதில் எடுத்துட்டோம், நம்ம எல்லா கிராமத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும். இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார், இப்படி நம்ம நாளை தலைமுறை நல்லா இருக்கணும்னா இவர் திருப்பி வரணும். சிவகங்கை தொகுதி 3 ட்ரிப்பு ஏற்கனவே தோற்றுருக்கு. 4வது டைம் நம்ம எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். இன்னுமே சிவகங்கை சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக மாற்றன்ற ஒரே காரணத்தில் தான் அந்த குட்டி யானையிலேயே கடந்தோம். சாப்பிடும் போது மாத்திரம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இறங்குவோம். மற்ற டைம் ஃபுல்லாக காலையில் 7 மணிக்கு ஏறுறோம்னா இரவு 10 மணி வரை குட்டி யானையில் தான். என் மனைவியோட எனக்கு வயசு குழந்தைகள் இருக்குது. 4 வயசில் ஒரு பாப்பா இருக்குது, இப்போ ஒரு 10 வயசில் ஒரு பையன் இருக்கான். நைட்டு 11 மணி 11:30 தான் வருவோம். 10 மணிக்கு முடியும், சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆயிரும். தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அதை தூக்கிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் தூக்கிட்டு எங்கள் வீட்டில் படுக்க போடுவோம். காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம். அது தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைகளை மூஞ்சியெல்லாம் செய்வி பவுடர் அடித்து அதை கொண்டு போய் 6:30 7 மணிக்கு கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு திருப்பி பரப்புரைக்கு போயிடுவோம். நாங்கள் அந்த 15 நாளாகவே அதுகளை நாங்கள் பகலில் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசினது கூட இல்லை. தூக்கத்திலேயே கூட்டிகிட்டு வருவோம், தூக்கத்திலே போய் ஏன் முழுக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கணும். சிவகங்கை தொகுதி 4 ஜெயிக்கணும். சிவகங்கை தொகுதியில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே 3 தடவை கையை விட்டு போயிருச்சு. இந்த ட்ரிப்பு செந்தில்நாதன் ஜெயிச்சிடக்கூடாது, கருணாஸ் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் ஒரே நோக்கத்தில் தான். கருணாசன்ட்ட ஒரு டீ கூட வாங்கி குடிச்சிருக்க மாட்டோம். 2 நாள் பண்ணையில் போடும்போது ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டோம், ஒரு நாள் கறிக்குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம். மற்ற நாள் ஃபுல்லாக அந்தந்த ஒன்றிய செயலாளர் இதுகளில் மதியம் சாப்பிட்டோம். இன்றைக்கி சொல்கிறேன், அந்த 15 நாள் கூட இருந்திருக்கோம். கருணாசன்ட்ட ஒரு டீ கூட நாங்கள் குடிக்கலை. ஏன்னா நான் அப்படி வாங்கல. எங்களோட நோக்கம் சில இடத்துல பார்ப்போம், ஒரு கை காட்டுவார். நாங்கள் அடுத்தடுத்து எங்களோட நோக்கம் ஃபுல்லாக மக்களை சந்திக்கணும், எப்படியாவது ஓட்டு கூடுதலாக வாங்கி ஜெயிக்கணும். நான் கருணாசன்ட்ட கடைசி நாளோட சொல்கிறேன் 15,000 30,000 ஓட்டில் வெல்லுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா செந்தில்நாதன் சட்டமன்றம் எந்திரிச்சே பேசலை. அப்போ செந்தில்நாதனுக்கு விழுகிற ஓட்டு அப்படியே விழுகுது, கருணாஸுக்கு போடுற ஓட்டு மாத்திரம் மாறி விழுகுதுன்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்சம் 80,000 ஓட்டு 90,000 ஓட்டு வாங்கியிருப்பார் அவர். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுக்கு குறையிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ எத்தனை ஓட்டு? குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஓட்டு தானா கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்துருக்கோம். கட்சிக்காரெல்லாம் நிறைய உழைச்சாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது இப்படி உழைச்சி இப்படி தோக்குறான்றது நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், வேறு இதில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் திமுகவில் இப்படி எங்கள் அளவுக்கு கணவன் மனைவியாக இருந்து வண்டி வாகனத்திலேயே குட்டியானையிலேயே வெயிலில் முழுக்க கடந்து யார் உழைச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியலை. நாங்கள் உழைப்பு கொடுத்தோம். ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி வரணும். சிவகங்கை தொகுதி மாவட்டத்தில் 4 ஜெயிக்கணும். 3 ஏற்கனவே யதார்த்தமாக ஜெயிச்சிருவாங்க. அமைச்சர் அப்போ பெரியவர் இருக்காருன்னா ஜெயிச்சிருவார் எப்பயுமே. இந்த ட்ரிப்பு தமிழரசி அக்கா நிற்கிறாங்கன்னா அவங்க பிஜேபி நிற்கிறதுனால குறைஞ்சபட்சம் 30,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. அமைச்சர் அப்பா 80,000 ஓட்டில் ஜெயிப்பார். இவர் மாங்குடி 10,000 ஓட்டிலையும் ஜெயிச்சிருவார். இவரை உழைப்பை கொடுத்து இந்த ட்ரிப்பு ஜெயிக்க வைக்கின்ற ஒரே நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. திமுக ஜெயிக்கணும். நம்ம தொகுதி இன்னமே சிவகங்கை சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக மாற்றணுன்ற ஒரு கனவோடு தான் நின்றோம். ஆனால் நாங்கள் அப்படி தெரிஞ்சு மக்கள் அப்படி தான் இருந்தான். எனக்கு அதனால தான் மக்கள் மேலே மக்கள் இப்படிலாம் தற்கொலையில் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பேச மனசு வரல. ஏன்னா அப்படி நிற்கிறவங்க வெயிலேருந்து நின்றுருக்க மாட்டாங்க. கருணாசனை 10 மணிக்கு போகிற இடத்துல சில இடத்துல மணியை 1 மணி ஆயிடும். ஒரு நாள் சில நாளில் 2 மணிக்கெலாம் வந்திருக்கோம். 10 மணின்னு பாயிண்ட் போட்டிருக்கோம். காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பித்து. ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் அடுத்தடுத்த கிராமங்கள் போகிறதுக்குள்ளே அப்படியே ஆயிரும். மதிய சாப்பாடே ஒரு 2-3 நாள் ஒரு காலையில் ஒன்றியமாக இருக்கட்டும், சிவகங்கை ஒன்றியத்திலாம் 4 மணி 5 மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கோம் மதிய சாப்பாடு. ஆனால் மதியம் 12 மணிக்கு முடிக்கிறதா இருக்கும் பாயிண்ட்டு. ஆனால் நாங்கள் அந்த போகிற பாயிண்ட்டுக்கு முடிக்கிறதுக்கே அவ்வளோ போயிடும். எல்லா கிராமத்தில் ஆள் நிற்கிறாங்க, அவங்க சாப்பிடாமல் நிற்கிறாங்க. மக்கள் யாரையும் வற்புறுத்தி போட்டு பிடிச்சி இழுத்து கட்டி வைக்கலை. கருணாஸ் வாராரு, திமுக வாராருன்னு அந்தந்த கிளை செயலாளர்கள் சொன்னோன்னே அந்த பகுதி மக்கள் தான் நின்றாங்க. அப்படின்னு வரும்போது இப்படிப்பட்ட மக்கள் செந்தில்நாதுக்கு நின்றுருப்பாங்க. செந்தில்நாதுக்கு அதே மக்களுக்கு சில பேர் போய் நிற்பாங்க, அந்த கட்சிக்காரர்கள் கொண்டு போய் நிற்கலாம். நாங்கள் அதனால தான் ஒரு இடத்துல போய் பேசணும், முதலமைச்சர் திட்டங்களை சொன்னோம். ஏன்னா அதிமுக பெரிய திட்டங்கள் ஒன்றும் செய்யலை, திமுக மக்களுக்கான திட்டங்கள் நிறையா செஞ்சுருக்கு. அப்போ திட்டங்களை சொல்லும் போது மக்கள் யோசிப்பாங்க, அப்போ அதிமுக வேணுமா திமுக வேணுமோ, திமுகவுக்கு செலுத்துவோம் அப்படின்னு தான் நினச்சாங்களே வர. மக்கள் அப்படி தான் இருந்தாங்க.
நீங்கள் ஆனால் ஒரு ஓட்டு போடுற 4 ஓட்டு போடுற இடத்துல ஒரு ஓட்டு சூரியனுக்கும் 3 ஓட்டு விசிலுக்கு விழுகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ டோட்டல் மக்களும் எங்களுக்கு போட்டிருந்தாதே நாங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா இப்போ இந்த டைம் எப்படி இருக்குது, அடுத்த டைம் இன்னும் கூடுதலாக வேலை பார்க்குறோம். இன்றைக்கி 1க்கு 3 விழுந்திருக்கா, அடுத்து 1க்கு 5 விழுகிற மாதிரி பண்ணீங்கன்னா 5 ஓட்டு பண்ணால் 1க்கு சூரியனுக்கும் மீதி 4 ஓட்டு நீங்கள் பார்க்குற விசிலுக்கு யாருக்க விழுந்துச்சுன்னா, விசிலுக்கு என்ன பிஜேபி கொண்டு வர போதா, ஏங்க போதா, விசிலுக்கு என்ன ஏந்திரத்தை வச்சுருக்கா நினைக்காதியே. விஜயை கொண்டு வந்ததே சங்கி கூட்டங்கள் தான். நான் ஆரம்பத்துலேருந்து 2 வருஷம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சும்மா பேசுகிறாரு அவர். அம்பேத்கர் பெரியார் படத்தை சும்மா வச்சுருக்காரே தவிர அவங்கள பற்றி ஒரு புத்தகம் படிச்சிருப்பாருன்னு சொல்லுங்கள். அவங்க பற்றி கொள்கையில் அவங்க என்ன நினச்சான்னு சொல்லுங்கள். விஜய் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல தெரியுமா முதல்? அம்பேத்கர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், என்னென்ன மக்களுக்கு எதை செய்யணும்னு நினச்சாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெரியார் என்னென்ன நினச்சாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அஞ்சலி அம்மாள் என்ன நினச்சான்னு சொல்லி போலுங்க. வேலுநாச்சியார் இருந்தாங்களே அவங்க என்னென்ன எதையுமே தெரியாது. சும்மா நாங்கள் அப்படி வைக்கிறோம் எல்லா பக்கத்துலையும் இது வேணும்ன்றக்காண்டி ஒரு பிம்பத்தை உருவாக்குறக்காண்டி தற்கூரி இப்படி பண்ணுச்சு. நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தது முழுக்க RSS சங்கி கூட்டங்கள் தான். இவனுக்கு பாதுகாப்பு கொடுத்ததே முதலமைச்சருக்கு அடுத்து கொடுக்குற பாதுகாப்பு ஒய்பிரி பாதுகாப்பா எஜெட் பாதுகாப்பு எதாவது பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. அது எப்படி பாதுகாப்பு கொடுத்த நீ? ஒன்றிய அரசு நினச்ச நேரத்தில் விமானத்தில் பறக்கலாம் முடியாது ஒன்றிய அரசு அனுமதி இல்லாமல். தனி விமானத்தில் அவர் பறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? யார் கல்யாணத்துக்குனாலும் யாரோட ஜோடியாக போகிறாரு, யார் தனி விமானத்தில் போக முடியுதுன்னா வானொலியில் நினச்ச நேரத்தில் பறக்க முடியாது. இப்போ போர் நடக்கும்போது சில நாடுகளுக்கு மேலே விமானம் பறக்க முடியுதா? என் விமானத்தில் போகிற ரோடை வச்சு முட்டி வச்சுருக்கேன், போக முடியாது. அனுமதி வேணும் வான்வெளியாக இருந்தாலும். ஆனால் அனுமதி ஒன்றிய அரசு கொடுக்குன்னா என்ன? முழுக்க தமிழ்நாட்டு மக்களை இந்த அதிமுக திமுகன்றதை மாற்றி இன்றைக்கி திமுகவுக்கு மக்கள் வலுவாக இருக்காங்க. பெண்கள் நல்லா ஓட்டு போடுவான்னு தெரியும். பெண்கள் ஓட்டு அதிகமாக கிட்டத்தட்ட 70-80% ஓட்டு திமுகவுக்கு தான் விழுந்திருக்கு. ஆனால் நீங்கள் இதில் விழுந்தது 10-15 கூட விழுகாத மாதிரி மாற்றிட்டியே. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு. இது எதுக்கு சொல்லலை, உண்மையிலே உழைப்பை கொடுத்தவனுக்குன்னா உழைப்பை குளித்து மக்கள்கிட்ட நேரடியாக சந்தித்ததுனால சொல்கிறேன். இது ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது நாங்கள் பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 679 கிராமத்தில் போன இடத்துல மிஞ்சி போனால் ஒரு 5-6 இடத்துல கூட பார்த்துருக்க மாட்டோம். 2 இடம் தான் எனக்கு பார்த்ததா இருக்குது. நான் கூடுதலாக தான் சொல்கிறேன். ஒரு ஊரில் கொடி கட்டிருந்துச்சு, ஒரு ஊரில் பார்க்கவும் விசில் சின்ன ஒரு 4-5 இடத்துல வரைஞ்சிருந்துச்சு. இதைத்தான் பார்த்தோம் 679 கிராமத்தில். அவங்க ஓட்டு கேட்டு வரல, இதுக்கு போல் இன்னும் போல். அவங்க இத்தனை கிராமம் இருக்குன்னே தெரியாதுங்க. இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு எத்தனை கிராம சுவைகள் இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க போகவே இல்லை. போகாத ஆளுக்கெல்லாம் ஓட்டு தமிழக மக்கள் அப்படிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலால் என் வீட்டுக்கு ஒரு வீட்டாக இருந்தால் நான் ஓட்டு கேட்டு வந்தானா அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சிந்திங்க. இது முழுக்க ஓட்டு இயந்திரத்தால் வாங்கப்பட்ட வெற்றி. இது முழுக்க சங்கி கூட்டங்கள் செஞ்ச தற்கொலைகளை ஜெயிக்க வைக்கணுன்ற நோக்கத்துக்கு செஞ்சது. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் இந்த 2-3 வருஷத்தில் நீங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு. நிச்சயம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நிச்சயம் ஆளுங்கட்சியாக இருந்ததை காட்டியும் கூடுதல் உழைப்பை கொடுப்போம். திருப்பி வரலாற்று பற்றிய திருப்பி இந்த ஓட்டு இயந்திரத்தை தூக்கணும். அதுதான் நோக்கம். மக்கள் புரட்சி வெடிக்கணும். நன்றி, வணக்கம்.